ஆவிகள் குடியிருப்பதாக கூறப்பட்டு 9 ஆண்டுகள் பூட்டி கிடந்த பிரதமரின் அதிகாரப்பூர்வ வீட்டில் ஜப்பான் பிரதமர் ஃபியூமோ கிஷிதா தைரியமாக இரவு தங்கியது ஜப்பானில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஜப்பான் தலைநகரான டோக்கியோவில் பிரதமரின் அலுவலகம் இருக்கும் அதே காம்பவுண்டில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமும் இருக்கிறது. 1930களில் ஜப்பானில் நடந்த இராணுவ சதியின் போது அப்போதைய பிரதமர் சுபயோஷி இன்னுகோயி என்பவரும் பல மூத்த அரசு அதிகாரிகளும் இந்த வீட்டில் வைத்து கொல்லப்பட்டனர். அதற்கு 4 வருடங்கள் கழித்து இந்த வீட்டில் வைத்து மீண்டும் ஒரு இராணுவ சதி ஒன்று அரங்கேறியது. அதற்கு பிறகு ஜப்பானில் மீண்டும் ஜனநாயக ஆட்சி வந்த பின்னர் பல பிரதமர்கள் இந்த வீட்டில் வசித்து உள்ளனர். 2011-12 காலகட்டத்தில் பிரதமராக இருந்த யோஷிஹிகோ நோடா என்பவரே இந்த வீட்டில் கடைசியாக வசித்த பிரதமர் ஆவார். அப்போது இருந்தே இந்த வீட்டில் இராணுவ சதியில் கொல்லப்பட்டவர்களின் ஆவிகள் உலவுவதாக வதந்திகள் உலவ துவங்கின. ஆவிகளை மீறி இந்த வீட்டுக்கு வருகை தந்த சிலரை ஆவிகள் வேட்டையாடியதாகவும் கதைகள் பரவின. பிரதமராக இருந்தாலும் ஆவிகளை கண்டு பயப்படாமல் இருக்க முடியுமா? எனவே இதற்கு முன்னர் பிரதமர்களாக இருந்த ஷின்ஜோ அபே, யோஷிஹிடே சுகையுடே ஆகியோர் இந்த வீட்டில் வசிக்க முன் வராமல் தயங்கினர். எனவே 9 ஆண்டுகளாக பிரதமரின் வாசம் இன்றி இந்த வீடு பூட்டியே கிடந்தது. ஆவி பிரச்சனை காரணத்தால் பிரதமர் யோஷிஹிடே சுகே பதவிக்காலம் முழுவதும் எம்பிக்களுக்கான குடியிருப்பில் வசித்தார். ஷின்ஜோ அபே அதிகாரப்பூர்வ இல்லத்தின் பக்கம் போவதையே தவிர்த்துவிட்டு டோக்கியோவில் சொந்த வீட்டில் வசித்தார். ஆனால் இப்போது பிரதமராக வந்துள்ள ஃபியூமோ கிஷிதாவுக்கு இந்த ஆவி சமாச்சாரத்தில் எல்லாம் நம்பிக்கை இல்லை என கூறப்படுகிறது. அதை நிரூபிக்கும் வகையில் பிரதமரின் அதிகாரப்பூர்வ வீட்டுக்கு குடிவந்துள்ள அவர் நேற்றிரவு அங்கு தங்கி சுகமாக உறங்கியதாக தெரிவித்தார். ஆவிகள் இல்லத்தில் பிரதமர் தங்கினார் என கேள்விப்பட்டு திரண்ட ஊடகங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இரவில் தாம் தொந்தரவு இன்றி நன்றாக தூங்கியதாக கூறினார். வீட்டில் எங்கேயாவது ஆவிகளை கண்டீர்களா என செய்தியாளர்கள் விடாமல் கேள்வி கேட்டனர். அதற்கு தம்மால் ஆவிகள் எதையும் காண இயலவில்லை என்றும் அவர் நகைச்சுவையாக பதிலளித்தார். ஆனால் அங்கு தங்கியது தமக்கு புதுமையான அனுபவமாக இருந்தது என்றும் பிரதமரின் கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி நிற்பதாகவும் பிரதமர் சிரித்தவாறு கூறினார்.